செக்கில ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய். எண்ணெயில முட்டைய ஊத்தி சமையல செம்மடா சமைக்கிறோம், பயங்கர மரிசிக்கிறோம். இன்னைக்கு ஒரு புட்டி. எல்லாரும் வாங்க. ஆல்வேஸ் வெல்கம் யூ. ரெடியா இருக்கு. தர தர மட்டும் உடைச்சு மட்டும் ஊத்துங்க. கண்ணன்மாரும் வேலை அந்தி மாலை நான் காத்திருந்தேன். அதுக்கப்புறம் ஒட்டாது பாய். எதுவும் ஒன்னோட ஒண்ணு ஒட்டாது. ஐயா சுப்பிரமணி ஐயா பசிக்குது ஐயா. எல்லாத்தையும் தனித்தனியா வச்சுட்டேன் தாத்தா. எடுங்க டக்கு இப்படியே ரேட் தாத்தா. இலவசம்னா எல்லாம் தான்டா. வேறு எல்லாம் கரணம் என்ன கொண்டு வந்ததா? ஒரு ஈட்டுக்கடா ஒரு ரவுண்டுக்கு எத்தனை முட்டை வருதியா? என் ஏரியாவும் காலிப்பா. எங்க ஏரியா உள்ள வராத. ஏய் அடுப்பு குறைச்சிக்கடா டே. இது பொறிஞ்சோன்னு சொல்லுங்க, அடுத்து போட்டு ஊற்றுவோம். நடால அப்படியே தூக்கி அப்படியே கொல கொலன்னு போடுறாப்புல. அங்கே வண்டி எடுக்கிறேன் சூட்டை போடுங்கப்பா. உடச்சு ஊத்துங்கடா. ஊத்துறா உடச்சு ஊத்து. காஞ்சி வடியா தான் மூச்சு மூச்சு ஊத்துங்க. சின்ன சொத்துக்கண்டி அணகரண்டிங்க. நேரா நிக்கிற நீ தானே ஊத்தி விட்டுறாத. தான் இருக்கு. இந்த உருளைக்கிழங்கு தேய்ச்சி விடல. அதில் மண்ணு இருக்கும். பீன்ஸ் அவரை ஒதுக்கி விடுங்களேன். ஒரு வழி அங்கே பட்டணிலாம் விட்டுறாத. பறிக்கிறேன். வாடா எனக்கு வாடா ஒரு ஆளு. கலர் முட்டை கொஞ்சம் நேரம் தெரியும்ண்ணே. பார்த்தானே காலிஃப்ளவர் தான் இருக்குதுண்ணா. ஒரு ஆளு கரம் மசாலாவுக்கு தேவையான பட்டை வகை. அரைக்கும் போது நல்லா கலன்னு இருக்குடா. கரண்ட் பிடிச்சாலும் யாரு நீ இப்படி செக்கில ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய், நறுக்கின வெங்காயம், நறுக்கின உருளைக்கிழங்கு, பொடியா நறுக்கின கேரட், காலிஃப்ளவர் பூவு, வெள்ளை முட்டை கோசு, கலரு முட்டை கோசு, பீன்ஸ், பச்சை பட்டாணி, வறுத்து அரைச்ச கரம் மசாலா, கல்லுப்பு, மல்லித்தலை, அடிச்சு கிண்டு அப்படி எடுத்து வா. போஸ்ட்மேன் இது அப்பவே இருக்கும்னு நான் தாத்தாட்ட கேட்டேன். கழுவும் போது 2 வாயில அடி போடணும். எல்லாத்தையும் வலிச்சல் இப்படின்னா என்ன பண்றது? மாவே முனுக்குன கல்லுப்பு, உட்காந்துக்க அப்படியே ஒரு 3 கால் போட்ட மாதிரி உட்காந்துக்கிட்டு பச்சை தண்ணி தெளிச்சு விடு. ஊத்திராத. எடுத்துட்டு வா. என்ன துணி எடுத்துட்டு வாங்க. போற போக்க பார்த்தா அதெல்லாம் கிடக்கிட்டு இருந்து போகுது. அதுக்கப்புறம் அது திரும்ப விட்டுணும். அது சின்ன பண்ணாங்க திரும்ப. ஒரு எங்கே காப்பி போட போறாரு. சரி
நான் வரல தாத்தா, என்னை கூட்டி போயிருங்க தாத்தா. என்னப்பா குறையவே மாட்டேங்குது, எப்ப குறைகிறது? நீ வந்துட்டு தான் கூட்டிட்டு தான் போயிடா, சரியா? வந்துட்டியா? கொஞ்சம் கொஞ்சம் பெருசா அறுக்கிற மாதிரி. செக்கில ஆட்டினா சுத்தமான நல்லெண்ணெய். என்ன காஞ்சிருச்சு போல. ஆமா ஆமா. பெல்லெதிரி பெல்லெதிரி 3 கட்டை இருக்குது. குடும்பங்கள்லாம் இங்க இல்ல, பழசு ஆல்ரெடி நான் போனேன்டா தமிழ்ச்செல்வா. வாசல் வரைக்கும் போயிட்டு அப்படியே வேடிக்கை பார்த்து வந்துட்டேன், உள்ள விடல. அதுக்கப்புறம் தான் உள்ள விடுவாங்க. இதான் தேவை, முக்கியம் முக்கியம் முக்கியம், இதான் ரொம்ப முக்கியம். முடிஞ்சா நான் போட்டு விட்டாச்சா? எடுத்துக்கிறீங்களா? கையில பட்டுருச்சேன், கையில பட்டு. நல்லா சொல்றா. நல்ல தீனி தாத்தா. முட்டை விடுதா? நல்ல சூடு. இன்னைக்கு வித்தியாசமா எண்ணெயில முட்டையை போட்டு நல்லா பொரிச்சுப்புட்டு விதவிதமான காய்கறியை நல்லா வதக்கி எடுத்துட்டு மாவுல போட்டு இந்த பப்ஸ் மாதிரியே உள்ள வச்சு போட்டு எண்ணெயில போட்டு எடுத்துட்டு அது சாப்பிடும்போது உண்மையிலே வேற லெவல் டேஸ்ட். அது சாப்பிட்டுட்டு அதோட டீ, இந்த டீ லவருக்கு தான் தெரியாது எவ்வளவு சுவையா இருக்குன்னு. அதை சாப்பிட்டு டீ சாப்பிடும்போது உண்மையிலே இன்னைக்கு வேற லெவல் தீனி. அருமையான ஸ்நாக்ஸ் சாயந்தர நேரத்துல. அருமையான சாப்பாடு தீனி. ஐயா டீ இருக்கு, சூடா இருக்கு.